இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம், பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் சார்பில் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை 5 நாட்கள் உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறுகின்றது. இன்று நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்து இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தனிப்பிரிவில் 80 படைப்புகளும், குழு பிரிவில் 52 படைப்புகளும், ஆசிரியர் பிரிவில் 58 படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஸ்மார்ட் ஹெல்மெட், குறைந்த விலை வெண்டிலேட்டர், கை செயலிழப்பு சிகிச்சைக்கு ரோபோ, தூரத்திலிருந்து கழிவறையை சுத்தப்படுத்தும் கருவி, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம், ரயில் விபத்து தடுப்பு கருவி, நிலச்சரிவை முன்கூட்டியே கண்டறியும் கருவி, இயற்கை விவசாயம் மற்றும் சூரிய ஒளி மின்சார கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கடந்த டிசம்பர் 2024 சம்பளம் போடாமல் விட்டதால் ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் பொங்கல் விழா முடிந்தும் சம்பளம் கிடைக்காத சூழ்நிலையில் ஊழியர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் ஏற்கனவே அரசாங்கம் பிப்ரவரி 2025 வரை சம்பளத்துக்காக நிதி அரசாங்கம் ஒதுக்கியும் டிசம்பர் மாதத்திலிருந்து சம்பளம் கிடைக்கவில்லை என்பதால் ஊழியர்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கவர்னர் மற்றும் தலைமை செயலருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டு விரைவாக சம்பளம் கிடைக்க வழிவகை செய்யவும் மற்றும் துறை செயலாளர்களுக்கும் தொடர் தர்ணா போராட்டம் நடத்த கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பளம் கிடைக்காததால் தொடர்ச்சியாக 4வது நாளாக இன்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. எனவே புதுவை முதல்வரும் கால்நடைத்துறை அமைச்சரும் தலைமை செயலர் மற்றும் கால்நடைத்துறை செயலர் ஆகியோர் தலையிட்டு ஊழியர்களின் சம்பள பிரச்சினையை தீர்த்து வைக்கும்படி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் மீனவர் முகேஷ். இவர் ஹூக்கான் வலையை பயன்படுத்தி கனவா உள்ளிட்ட மீன்களை பிடித்து தொழில் செய்து வருகின்றார். ஹூக்கான் மீன்பிடி முறைக்கு புதுச்சேரி மீனவர் நலத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் மீன்பிடி தொழில் செய்ய முடியாமல் முகேஷ் கஷ்டப்பட்டு வந்துள்ளார். மேலும் ஹூக்கான் வலையை கொண்டு மீன்பிடிக்க பலமுறை அனுமதி கேட்டும் மீன்வளத்துறை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இந்த நிலையில் மீனவர் முகேஷ் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று வந்தார். திடீரென கையில் பதாகையை ஏந்தி ஆட்சியர் அலுவலக வாசலில் அமர்ந்து தர்ணா செய்ய முயன்றார். இதனால் அவரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வேனில் ஏற்றினார்கள். அப்பொழுது அவரது மனைவியும் குழந்தைகளும் கதறி அழுததால் ஆட்சியர் அலுவலக வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த சிறுமி ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருந்துள்ளார். குறிப்பாக இன்ஸ்டாகிராம் என்ற செயலியை பயன்படுத்தி வந்துள்ளார். அறிமுகமில்லாத ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியிலிருந்து இவருக்கு நட்பு அழைப்பு வந்துள்ளது. பின்னர் இவர் அந்த நபருடன் நட்பாக பேசி பழகியுள்ளார். சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த நபர் தன்னை காதலிப்பதாக கூறியுள்ளார். இந்த சிறுமி அந்த காதலை ஏற்க மறுத்துள்ளார். கோபமடைந்த அந்த நபர், உனது போட்டோவை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பி விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். மேலும் அவரை ஆடையில்லாமல் நிர்வாணமாக வீடியோ கால் செய்யுமாறு மிரட்டியுள்ளார். பயந்து போன அந்த சிறுமி பெற்றோரிடம் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக பெற்றோர்கள் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டப்பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் அந்த நபர் தான் கடலூர் வந்துவிட்டதாக கூறி, நீ கடலூர் வரவில்லை என்றால் உன்னுடைய போட்டோக்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என்று சிறுமியை மார்பிங் செய்த புகைப்படம் ஒன்றை அந்த பெண்ணிற்கு அனுப்பி மிரட்டிய நிலையில் இணையவழி காவல்துறையினர் கடலூர் சென்று முஜீப் அலியை கைது செய்தனர். அந்த நபரிடமிருந்த தொலைபேசியை பார்த்தபொழுது அந்த சிறுமியின் மார்பிங் புகைப்படம் இருந்துள்ளது. மேலும் அவரது மொபைலை ஆய்வு செய்த பொழுது அவர் பல்வேறு பெண்களுக்கு இதுபோன்று கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து அழைப்பு விடுத்து தவறான முறையில் செயல்பட்டு வந்துள்ளது தெரியவந்தது. முதலில் நட்புடன் பழகி பின்னர் பல்வேறு பெண்களை ஆடையில்லாமல் வீடியோ கால் மூலம் வர சொல்லி அதனை ரெக்கார்ட் செய்து வைத்துக்கொண்டு மிரட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளார். மேலும் அவர் 10க்கும் மேற்பட்ட போலியான இன்ஸ்டாகிராம் ஐடி மற்றும் 5க்கும் மேற்பட்ட ஃபேஸ்புக் ஐடி பயன்படுத்தி வந்துள்ளார். அவருடைய செல்போனில்
15க்கும் மேற்பட்ட பெண்களுடைய புகைப்படங்கள் ஆந்தரங்க வீடியோக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியை சேர்ந்தவர் தியாகராஜ். இவர் சொந்தமாக டிராக்டர் வைத்து விவசாய நிலங்களுக்கு உரம் சப்ளை செய்து வருகின்றார். இந்த நிலையில் இவர் கடந்த 18ஆம் தேதி மாலை தனது டிராக்டரில் உரம் ஏற்றிக் கொண்டு அதனை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் கொட்டிவிட்டு தனது டிராக்டரை நீதிமன்ற வாயிலில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பின்னர் மறுநாள் விடியற்காலை 3:30 மணியளவில் உரம் ஏற்ற டிராக்டரை எடுக்க சென்றபொழுது டிராக்டர் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இளைஞர் ஒருவர் டிராக்டரை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஓட்டி செல்வது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து விழுப்புரத்தில் டிராக்டருடன் இருந்த வாலிபரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பட்டினத்தை சேர்ந்த வரதராஜன் என்றும் டிராக்டர் மெக்கானிக்கான அவர் கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் மது அருந்தி சுற்றியிருந்த நிலையில் கையில் பணம் இல்லாததால் டிராக்டரை திருடிக் கொண்டு சென்றதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவரிடமிருந்து டிராக்டரை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தருமபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழித்திடவும் கொடிய நோயிலிருந்து மக்களை காத்திடவும் இன்று தை மாத திருவிழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித செபஸ்தியார் ஆலயத்தில் பெரிய தேர்பவனி வீதியுலா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பள்ளினை புனித தேற்றரவு ஆலய ஆன்மீக குரு பன்னீர் ராஜா திருப்பள்ளி பூஜை நடத்தி வைத்தார். தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 பெரிய தேர்களில் புனித செபஸ்தியார் திரு வீதியுலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவ பெண்கள் இந்த தேரை தோள்களில் சுமந்தபடி முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். இத்தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று வழிபட்டனர். அருள் பெருக்கே எங்கள் அடைக்கலமே, மாயையும் மிரட்டிடுவீர், அன்புக்குரியவர்களே. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த மேல புத்தமங்கலத்தில் அமைந்துள்ள இதயாலயாவில் கிறிஸ்து பிறப்பின் 2025 யூபிலி ஆண்டு துவக்க விழா காரைக்கால் மறைவட்ட முதன்மை குருவும் தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தையுமான பேரருட் திரு பால்ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இதயாலயா அருட் சகோதரி லூர்து மேரி மற்றும் அவரது குழுவினர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் அவர்களது குடும்பத்தோடு வந்து 2025 யூபிலி ஆண்டிற்கான திருப்பலி பூசையில் கலந்து கொண்டு ஆசியை பெற்று மகிழ்ந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை கட்டாயப்படுத்துகின்றது. மீறினால் அபராதம் வசூலிக்கப்படுகின்றது. 2 சக்கர வாகனங்கள் ஓட்டும்பொழுது ஹெல்மெட் என்கின்ற தலைக்கவசம் அணிவதன் மூலம் விபத்து ஏற்படாமல் உயிர் தப்பிப்பதற்கு வழிவகுக்கும் என்கின்ற கருத்தில் மாற்று கருத்து இல்லை. வேகமாக வாகனங்கள் ஓட்டும்பொழுது ஹெல்மெட் அவசியமாகின்றது. ஆனால் புதுச்சேரி மாநகரத்தில் உள்ள சாலைகளில் ஏற்படுகின்ற கடுமையான போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து கொண்டுதான் செல்கின்றன என்பது நிதர்சன உண்மையாகும். குறிப்பாக 20 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்ல முடியவில்லை. மேலும் 50 வயது 60 வயது 70 வயதுடைய ஏராளமானவர்கள் 2 சக்கர வாகன உபயோகிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஹெல்மெட் கட்டாயமாக்கப்படுவதால் அருகில் வரும் வாகனங்களில் ஒலி எழுப்பும் சத்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை. இடது வலதுபுறம் திரும்புவதிலும் சிரமப்படுகின்றனர். இதனால் விபத்துக்குள்ளாகின்றார்கள். ஆகவே புதுச்சேரி காவல்துறை ஹெல்மெட் கட்டாய விதிகளை தளர்த்த வேண்டும். புதுச்சேரி மாநில எல்லை பகுதிகளில் குறிப்பாக அரியங்குப்பத்திலிருந்து கடலூர் சாலைக்கும், வில்லியனூரிலிருந்து விழுப்புரம் சாலைக்கும், காலாப்பட்டிலிருந்து ஈசிஆர் சாலைக்கும், அயன்குட்டி பாளையத்திலிருந்து வழுதவூர் சாலைக்கும் ஹெல்மெட் போடுவது கட்டாயமாக்கலாம். மற்ற சாலைகளில் ஹெல்மெட் அணிவதை அவரவர் விருப்பத்திற்கு உட்படுத்தலாம். மேற்கண்ட கோரிக்கையை புதுச்சேரி காவல்துறை பரிசீலிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.